சண்முக சுந்தரம், அடுத்த நாம வைத்த மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து விட்டு மக்கள் புதிதாக ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வரும் என்ற நோக்கத்துக்காக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் விஜய் வந்தால் மாற்றம் ஏற்படும் என நம்புகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி நாம கேட்டிருந்தோம். அதுக்கு மக்கள் கொடுத்த பதில் என்னங்கிறத பார்க்கலாம். ஆமா, விஜய் வந்தால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என 47 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதே போன்று இல்லை, விஜய் வந்தால் எந்தவித ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படாது இல்லை என 36 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் கூற விருப்பமில்லை, எந்த கருத்தும் இல்லை என 17 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அப்போ இந்த விஜய் வந்தால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என 47 விழுக்காடு மக்கள், அதிக மக்கள் அதுக்கு தான் கருத்து தெரிவித்திருக்காங்க. சண்முக சுந்தரம். பிரவீன், அதே போன்ற அடுத்ததா ஒரு கேள்வி, அதுவும் விஜயின் கட்சியை தொடர்பான ஒரு கேள்வி தான் வைத்திருந்தோம். அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லுங்க. 2 கேள்விக்கும் நான் சிறப்பு அழைப்பாளரிடம் அந்த பதிலை பெற்று பெறுகிறேன். அடுத்து நாம கேட்கப்பட்ட கேள்வி அப்படிங்கிறது, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வாக்கு அளிப்பீர்களா அப்படிங்கிறதா. டைரக்டா நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கிற வகையில கேட்கப்பட்ட ஒரு டைரக்டான கேள்வியாக கூட நம்ம பார்க்கலாம். விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வாக்கு அளிப்பீர்களா அப்படின்னு நம்ம கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆமா, விஜய்க்கு நாங்க ஓட்டு போடுவோம், தமிழக வெற்றி கழகத்தை நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு 41 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. இல்ல, விஜய்க்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னு 27 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அது தேர்தல் நேரத்தில் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், எலெக்ஷனுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு, அதனால தேர்தல் சமயத்துல என்ன நிலவரம் பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு 28 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. கருத்து கூற விருப்பம் இல்லை, கருத்து எதுவும் இல்லை அப்படின்னு 4 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆமா, விஜய்க்கு நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு 41 விழுக்காடு மக்கள், இல்லை என 27 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நன்றி பிரவீன் உங்கள் தகவலுக்கு. பார்த்திபன், இது முதல் கேள்வி விஜய் வந்தால் மாற்றம் ஏற்படுமா என்பது 40, அது நிச்சயமாக நீங்க சொன்னது போல விஜய் ரசிகர்களுடைய இதுவாக இருக்கலாம். ஆனால் 2வது கேள்வி மிக முக்கியமானது, விஜயின் தாவேகா கட்சிக்கு வாக்களிப்பீர்களா? 41% பேர் வாக்கு அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை என்று 27%, தேர்தல் நேரத்தில் 28, தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோம் என்பது 28% இருக்கு, கருத்தில்லை என்பது 4% இருக்கு. உங்கள் பார்வை? இதுல 41% பேர் ஆம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி அவர்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்சி மீது திருப்தி இல்லை அப்படின்றது ஒரு காரணமாக இருக்கலாம். அதிமுக மேலேயும் எங்களுக்கு பெரிய திருப்தி இல்லை, ஏன்னா அவங்கள பார்த்துட்டோம். இப்போ அந்த கட்சி வலுவிழந்து இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அதிமுக நிலையில அதிமுக மீதும் இல்லை. அதனால இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்கார், அவர் மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. இப்போ அன்புமணி கேட்டார்ல, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. உலகம் முழுக்க எலெக்ஷன் சந்தையில் விற்கக்கூடிய பொருள் மாற்றம் தான், நம்பிக்கையை கொடுப்பது தான். நாளைக்கு நல்லா இருக்கும், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றது தான். இப்போ நம்ம திமுகவும் விடியலை தரோம்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுதான் எல்லாருக்குமே ப்ராமிஸ், நாளைக்கு நல்லா இருக்கும், என்ன நம்புங்க அப்படின்றது தான். அந்த நம்பிக்கை இப்போது விஜய் புதுசா வந்திருக்காருன்றதுனால விஜய் மீது அந்த நம்பிக்கை மக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை ஏற்கனவே இருந்த பழைய பிளேயர்ஸ் மேல குறையுது அப்படின்றத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சு. 41 27% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, 28% தேர்தல் நேரத்தில் முடிவு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது கூட்டுத்தொகை அதிகமா இருக்கு. இது ரெண்டுமே பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் முடிவுன்றவங்களும் இல்லைன்னு சொல்றவங்களும், இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு இல்லை, நாளைக்கு பார்ப்போம். 2வது 28%, இது எப்போ, இது ரொம்ப சீரியஸான ஓட்டர்ஸ். அவங்க ஒரு வாரம் முன்னாடி, ஒரு மாசம் முன்னாடி, இல்லை ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அதை ஒட்டி தான் தங்களுடைய வாக்கு யாருக்குன்னு தீர்மானிப்பாங்க. இப்போ நீங்க சொல்ற 41மே யங் ஓட்டர்ஸா இருக்கலாம். இதுல ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, இன்னைக்கு ஓட்டர் டேட்டா படி தமிழகத்துல 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 20 40% 50% பேர் இருக்காங்க. ஸோ 18-19 வயசுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டுமே தமிழ்நாட்டில் 6,51,000 பேர் இருக்காங்க. 20 to 29 வயசுக்குள்ள இருக்கவங்க 1,06,00,000 பேர் இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 18% ஓட்டர் சதவீதத்தை 18. 30-39 வயசுக்குள்ள இருக்கவங்க 1,29,28,362. இது 21%. ஸோ இதை நீங்க கூட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40% தாண்டுது. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். இதை திமுக அதிமுக போன்ற பழைய கட்சிகள் இவர்களை எப்படி தக்க வைக்க போறாங்க, இல்லை இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வச்சு அவங்க கட்சி பக்கம் கூப்பிட போறாங்கன்றது மிகப்பெரிய சேலஞ்ச். நிச்சயமா. கண்ணன், உங்கள் பார்வை கண்ணன்? 41% என்பது திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுக அவங்களுக்கு ஒரு சலிச்சு போச்சு. அதனால ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற விரும்புகிறவங்க தான் இப்போ விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போடுறோம், விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்கன்னா அந்த 41% பேர். பார்த்திபன் சொன்ன மாதிரி இந்த 41%-ல் கிட்டத்தட்ட 30% அதிகமானவர்கள் இந்த 40 வயசுக்கு உள்ளவங்க தான் நினைக்கிறேன். மற்றவங்க அந்த 41% இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது இல்லை. ஏன்னா பெரும்பாலானவங்க இளைஞர்கள் மற்றும் அந்த
மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அந்த குறிப்பிட்ட வயதினர் தான் வந்து விஜய்க்கு வந்து அந்த ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இல்லைன்னு சொல்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் விஜய் ஏற்றுக்கலன்னா அந்த திமுக அதிமுக காரங்க தான் அந்த 27% நான் நினைக்கிறேன். அந்த 28% தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்பார்கள் என்பது அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மூன்றாவது கட்சிக்கு இந்த 70% போக திமுக அதிமுக தவிர மற்றவர்களுக்கு வாக்களிப்பவர்கள் தான் தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்த்திபன், இது இப்போ அண்மையில் நடந்த ஒரு தேர்தல் வந்து இலங்கை தேர்தல். இலங்கையில் இதே மாதிரி ஒரு ஃபினாமினாவை நம்ம பார்த்தோம். இப்போ உங்கள் தேர்தல் கருத்து கணிப்பும் அதை வந்து ஒத்து போகுது. அனுரகுமார திசநாயக்கா அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்கு நாடாளுமன்ற தேர்தல் மொத்தமே 3 MP தான். ஆமாம். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ நாடாளுமன்ற அவர் 3 MPயோட வராரு. அவருடைய இப்போ 2/3 மெஜாரிட்டியை தாண்டி அவருக்கு வந்து மக்கள் ஆத்திருக்காங்க. இது அனுராவை பிடித்து ஓட்டு போறதுன்றதை தாண்டி ஏற்கனவே இருந்தவர்களை பிடிக்காம ஓட்டு போடுறது. இல்லை, இவங்களை எனக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பல முறை நான் வாக்கு கொடுத்துட்டேன், இதனால நான் வந்து புதுசா எதுவுமே நடக்கல, யாரோ ஒருத்தர் வாங்க பரவாயில்ல, இப்போ நீங்க வந்திருக்கீங்களா அதனால சரி உங்களுக்கு போடுறேன். நிச்சயமா உங்க கருத்தை உங்க பதிவை நான் ஏற்றுக்கிறேன். ஆனா வந்து உங்க கருத்துல நான் மாறுபடுறேன். ஏன்னா இலங்கையும் தமிழ்நாடும் ஒருபோது இல்ல. இலங்கையின் சூழல் வேறு, தமிழகத்தின் சூழல் வேறு. யங்ஸ்டர்ஸ் உடைய மனநிலை ஒரு டெஸ்டடான ஒரு பிளேயருக்கு தான் கொடுக்கணுன்றதெல்லாம் தாண்டி ஒருவேளை அவர்களுக்கு பழைய பிளேயர்ஸை பிடிக்கல அப்படின்னு ஆயிடுச்சுன்னா புதுசா வர யாரையுமே ட்ரை பண்ணி பார்க்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்க சொன்னபோது இளைய தலைமுறையின் வாக்கு முழுமையா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா இளைய தலைமுறை எத்தனை பேர் வந்து வாக்கு போட போறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாக்குப்பதிவு பலர் வாக்கை அளிக்க வருவதில்லை என்பதுதான் சற்று வேதனையான விடயம்.